இந்த எபிசோட்ல எம்.ஆர். மாதவன் இயக்கி 2023 வெளிவந்த டைனோசர்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ரிஷியும் அவரது தம்பி உதய் கார்த்திக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் வாழ்ந்து வராங்க. இவருடைய நண்பர் மாறா பல லவுடியும் சேர்ந்து கொலைகள் செய்து பின்னர் திரும்பி வாழ்ந்து வராரு. ரிஷிக்கு திருமணம் செய்ய பெண் பார்க்க போகிறாங்க. அப்போது அந்த பெண்ணுக்கு ரிஷியை பிடிக்காமல் அவளை நண்பர் மாறாவை பிடித்து விட இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து முன்பு செய்த கொலைக்காக மாறாவை போலீஸ் சரணடைய சொல்லுது. ஆனால் நண்பனின் வாழ்க்கை தற்போதுதான் சரியாக செல்வதால் அந்த பழியை ஏற்றுக்கொண்டு ரிஷி ஜெயிலுக்கு போகிறார். இறுதியில் ரிஷி ஜெயிலிலிருந்து வெளியே வந்தாரா? மாறாவின் வாழ்க்கை என்ன ஆனது என்பதை படத்துடன் மீதிக்கதை. எந்த பிரச்சனைக்கும் செல்லாமல் இருக்க நினைக்கும் இடங்களிலும் வந்த பிரச்சனையை ஒரு கை பார்க்க நினைக்கும் இடங்களிலும் நடிப்பை அழகா வெளிப்படுத்தியிருக்கிறார் உதய் கார்த்திக். நண்பனுக்காக எதையும் செய்யும் நபராகவும் பழியை ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படும் நபராகவும் நடிப்பை வித்தியாசப்படுத்தியுள்ளார் ரிஷி. ரவுடியாகவும் பின்னர் திருந்தி வாழ்பவராகவும் நடித்து கொடுத்திருக்கிறார் மாறா. மூவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்து முடித்து கைதட்டல் பெறாங்க. அம்மாவாக நடித்திருக்கும் ஜானகி சுரேஷின் நடிப்பு கவனம் பெறுது. மேலும் படத்தில் இடம்பெறும் சாய் பிரியா தேவா, கவின் ஜோபாபு, யாமினி சந்திரசேகர், அருண் பாலாஜி, ரமணா என அனைவரும் அவர்கள் வேலையை சரியாக செஞ்சிருக்காங்க. பின்னணி இசையின் மூலம் படத்தை உருவாக்கி இருக்காரு இசையமைப்பாளர் போபோ சசி. பாடல்களும் ஓகே ரகம்னு சொல்லலாம். கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஜோன்ஸ் வி ஆனந்த். கலைவான் படத்தொகுப்பில் அசத்திருக்காருன்னு சொல்லலாம். கொலை அதை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். முதல் பாதையில் விறுவிறுப்புக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் பார்வையாளர்களை பயம் காட்டியிருக்கிறார். திரைக்கதை முதல் பாதையில் பலமாக அமைந்திருக்கு. ஆனால் இரண்டாம் பாதி எதிர்பார்த்ததை தாண்டி சற்று ஏமாற்றமே மிஞ்சியது. இரண்டாம் பாதியில் திரைக்கதை வலுவாக இருந்திருந்தால் படம் கூடுதல் சிறப்பாக அமைஞ்சிருக்கும்.